வணக்கம் நண்பர்களே. சித்தர்களுடைய ஆன்மீக அறிவியலை பற்றி நம்ம பேசும்போது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம நம்மவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தர்களை பற்றி சொல்கிறது தான் நம்மளுக்கு பழகி போன ஒரு விஷயம், இல்லை பழம்பெருமையை பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் அது பழம்பெருமை. ஆனால் அதை வெளிநாட்டில் உள்ள சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆழமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய சிந்தனை முறைகள், இவங்களுடைய கற்பனைகள், இவங்களுடைய பயணங்கள், இதை பற்றிலாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கூட அவங்க ஆய்வுக்கு எடுத்துகிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய குவாண்டம் சயின்ஸுங்கிறது வந்து நம்ம சித்தர்கள் மாதிரி சித்தர்களை, அதாவது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, சீனாவில், ஜப்பானில், மற்ற இடங்களில் இருந்த இந்த மாதிரி இந்த சித்தர்கள் போன்ற சிந்தனை, அதாவது தனக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணர்ந்தவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வார்த்தைகளையும் இதை தேடிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து தெரிஞ்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதி. ஆனால் சித்தர்களை பற்றி அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே ஒழிய, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் அந்த சித்தத்தன்மையோடு வாழ்கிறவங்க, தனக்குள்ளே இருக்க இறையை உணர்ந்து அந்த இறைத்தன்மையை தன்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு பயன்படுத்துகிறவங்களை பற்றிய தேடல் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களும் தன்னை வெளிப்படுத்திக்கிறது ரொம்ப குறைவு. நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே எனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை அடையாளம் கண்டு அதை வந்து பிற மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, இயற்கைக்கு உள்ள துன்பங்களை நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன். உடல் துன்பங்கள், மன துன்பங்கள் எல்லாத்தையுமே என்னால் வினாடிகளுக்குள்ள அந்த இறையாற்றலை பயன்படுத்தி சரி பண்ண முடியும். இதை நான் மட்டும் இல்லை, நிறைய நண்பர்களுக்கு இதை வந்து கைமாற்றி கொடுத்துருக்கேன். அவங்களும் இந்த வழியில் தனக்குள்ள இருக்கிற இரையாற்றலை பயன்படுத்தி வெற்றி பெறுறாங்க, சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மருத்துவத்துறையில் ஈடுபாடு இருக்கிறதுனாலையும், நீண்ட காலமாக அதே பயிற்சியில் இருக்கிறதுனாலையும் எனக்கு இது எளிதாக வந்துடுச்சு. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேரை கூட என்னால் அவங்க உடல் மன துன்பங்களை நீக்க முடியும். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி பண்ண முடியும். விளையாட்டு போல் அதெல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களும் அதே மாதிரி செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள், அதாவது படைப்பாற்றல் என்ற ஒன்றோட துளி தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாற்றலை நம்ம பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். அதை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணணும். நான் கொஞ்சம் சோம்பேறி, அது பெருசாக வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விளையாட்டுகள் தானாக நடக்கும், சித்துக்கள் தானாக வெளிப்படும். அதை பார்த்து அது ஆமாம் இப்படி நல்ல விஷயமா இருக்கே, இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி சில விஷயங்களை கேட்பாங்க. அதுவும் நடக்கும், அவங்களுக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஒழிய அதை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணல. அந்த ஆராய்ச்சி மனோபாவம் எனக்கு இல்லை. அதை நான் கொஞ்சம் தொடரணும்னு நினைக்கிறேன் இனிமேல். என்னை மாதிரி இந்த தனக்குள்ளே இருக்க படைப்பாற்றலை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் ஊடகங்கள்லாம் அங்கேயும் பார்க்குறேன். இது பற்றி ஆழமான ஒரு ஆராய்ச்சி தேவை. இது சரியாக கையில் எடுத்து போனோம்னா மனித குலத்துக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும். நான் என்னுடைய முயற்சியில் இப்போ இறையுடன் ஓர் நிமிட ஒன்று கூடல் அப்படிங்கிற பேரில் ஒரு சில நிமிட தியானம் முறையை வந்து பயன்படுத்துகிறேன். இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். தினமும் காலையில் 6 மணிலேருந்து 6:05 கூகுள் மீட்டில் நான் செய்கிறேன். யார் வேணாலும் கலந்துக்குங்க. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பார்த்து அதில் இணைஞ்சிக்கலாம். இதுக்கு கட்டணம் எதுவும் நான் கட்டாயம் வாங்குறதில்ல. யார் வேணாலும் கலந்துக்கலாம். அவங்களுடைய உடல் மன துன்பங்களை இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிறது மூலமாக அவங்க நீக்கிக்கிற முடியும். நாள் பூரா புத்துணர்வோடையும் சிறப்பாகவும் வாழ முடியும். இது உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றலை சுவைக்கிறதுக்கு ஒரு
வாய்ப்பாக நான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. தேனோட சுவையை அறியாதவனுக்கு தேனை பற்றி எப்படி சொன்னாலும் புரியாது. அதே மாதிரி தனக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாற்றல் தன்மையை உணர்ந்தவங்க, இறைத்தன்மையை உணர்ந்தவங்க அதை விட்டு விலக முடியாது. அது தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். மையத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் திரும்ப வேண்டிய அவசியத்தை அது உணர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த தேடல் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க அந்த ஆற்றலை பயன்படுத்தி சிறப்பான வேலையை செய்யும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களை. இதெல்லாம் வந்து நம்ம இங்கே சொல்கிறதுக்கான விஷயம் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் வாங்க. நான் சென்னை ஆவடியில் தான் இருக்கேன். வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ என்னென்னா, சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, இறைத்தன்மையை பற்றி புரிஞ்சுக்கிறதுனா, தனக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணரணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த இறையுடன் ஒன்று கூடல் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றல் நீங்கள் உணர்வீங்க. தன்னை உணராதவங்களாம் வந்து மனிதனாக வாழ முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய போக்கு எப்படி போயிட்டுருக்கு பார்த்தவங்க, அவங்க வந்து தன்னை அறியாமல் இவர் சித்தர் திருமூலர் சொல்கிற மாதிரி தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தானே நினைக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்ந்து அதோட ஒன்று கலந்து இறை குணங்களை மேம்படுத்தி தனக்குள்ளே இருக்கிற அந்த மையத்தில் வாழ்ந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறவங்க மட்டும்தான் தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு மனிதனாக வாழ முடியும். சரி, எதுக்கு பேச்சு? நீங்கள் வாங்க. காலையில் ஒரு 5 நிமிடம் ஒதுக்குங்க. ஒரு சில நாள் கலந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை இல்லாடி அந்த அந்த தன்மையை வந்து நீங்கள் உணர்வீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. சந்திப்போம். வணக்கம்.